ஹாய் வெல்கம் பேக் டு நிலா டேல்ஸ். ஜெர்மனியில் சம்மர் முடிச்சு ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு 1 வீக்கில் ஃபுல்லாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோ குளிர் இப்போ. ஜெர்மனியில் வெதர் எப்படி இருந்தாலுமே ஜெர்மன்ஸோட டெய்லி லைஃப்பில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லா வெதருக்கும் ஏற்ற மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. எஸ் கிஃப்ட் கைண்ட் ஸ்லெஸ்டஸ் வெட்டர் நூர் ஸ்லைஸ்ட கிளைடும் அப்படின்னு ஜெர்மனில் சொல்லுவாங்க. அதாவது தேர் இஸ் நோ பேட் வெதர் ஒன்லி பேட் க்ளோத்திங். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குன்னு போகிறோம், திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா என்ன இந்த வெதர் இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்கவங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகி தான் போவாங்க. ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா மரத்தில் இருக்க பச்சை கலரும் போய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தா ஃபுல்லாக எல்லா மரமும் எல்லோ கலரில் ஆகிடும். அண்ட் இந்த சமயத்தில் தான் ஜெர்மனியோட பிக்கெஸ்ட் பீர் ஃபெஸ்டிவல் அக்டோபர் ஃபெஸ்ட் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ராங்க்ஃபர்ட்டோட சென்டர். இந்த இடத்த ரோமர்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடக்கிற முக்கியமான ஃபெஸ்டிவல் எல்லாமே இந்த இடத்த சுற்றி தான் இருக்கும். இங்கே இருக்க பில்டிங்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. இதை ஜெர்மனில் ஃபாக்வேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஃப் டிம்பர்ட் ஹவுஸ். ஃப்ராங்க்ஃபர்ட்டோட இந்த ஸ்கொயரில் தான் சிட்டி ஹால் இருக்குது. சிட்டி ஹாலை ஜெர்மனில் ராட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டி ஹால் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் சிட்டி ஹால் 15th செஞ்சுரியிலேருந்து இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ராங்க்ஃபர்ட்டோட இந்த ஸ்கொயருக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோட சென்டரில் ஜஸ்டிஸ் ஃபவுண்டைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஜெர்மனியில் 15th செஞ்சுரியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் டிம்பர்ட் ஹவுஸ் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் டைமில் இங்கே இருக்க எல்லாமே ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே இருந்த ஃப்ராங்க்ஃபர்ட்டோட ஓல்டு டவுனுமே அந்த வேர்ல்டு வாரில் ஃபுல்லாகவே மொத்தமாக அழிஞ்சிருக்கு. ஒரு சில ஓல்டு பில்டிங்ஸ் மட்டும் இருந்திருக்கு. பட் 1950க்கு அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஹாஃப் டிம்பர்ட் ஹவுசஸ் கட்டியிருக்காங்க. இதுதான் நான் சொன்ன ஃப்ராங்க்ஃபர்ட்டோட 600 years ஓல்டு சிட்டி ஹால்.